வருஷம் சோழர்களோட வீரம் விளைஞ்ச புனித பூமியான கங்கை கொண்ட சோழபுரத்துல முதலாம் ராஜேந்திரன் சோழனுடைய 1054வது பிறந்த நாளை கொண்டாட விதமா ஆடி திருவாதிரை விழா கொண்டாடுறாங்க. அதோட அவரு கடல் கடந்து தென்கிழக்கு ஆசியா வரைக்கும் பயணிச்சு வெற்றி அடைந்ததை கொண்டாடுற மாதிரியும், அது மட்டும் இல்லாம கங்கை நதியை கொண்டு வந்து கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டினதையும் நினைவுபடுத்துற விதமா இந்த ஆடி திருவாதிரை விழா கொண்டாடப்படுது. வாங்க நம்ம இந்த ஆடி திருவாதிரை விழாவை பார்க்க போகலாம். இந்த விழாவை சிறப்பிக்க கொஞ்ச நேரத்துக்கு முன்ன இங்க சீஃப் கெஸ்டா பிரதமர் மோடி வந்திருந்தாரு. அதோட இங்க கலாஷேத்திர கலைஞர்களோட நடன நிகழ்ச்சி, இசைஞானி இளையராஜாவோட திருவாசக பாடல்னு ரொம்ப விமர்சையா இந்த ஆடி திருவாதிரை விழா களை கட்டி இருந்தது. கோயிலோட என்ட்ரன்ஸ்லயே 2 பக்கமும் பிரம்மாண்டமா தெரியுற இந்த மதில் சுவர் சிதைஞ்சு காணப்படுது. கிபி 1765ல ஆர்காட் நவாப் பிரிட்டிஷ் கூட சேர்ந்து ஒரு பெரிய தாக்குதல் நடத்தி சிதைக்கப்பட்ட மீதிதான் இந்த நுழைவாயில். நுழைவாயில தாண்டி உள்ள நுழையும் போது நம்மள ஆச்சரியப்படுத்துற இந்த கோபுரம் 180 அடியில பார்க்கும் போது நம்மை சிலிர்க்க வைக்குது. சேலத்துல இருந்து 181 கிலோமீட்டர் தூரத்துல அரியலூர் மாவட்டத்துல உள்ள இந்த கோவில் காலையில 6 மணி டு 12 மணி, அப்புறம் மாலை 4 மணி டு 8 மணி வரைக்கும் திறந்திருக்கும். கங்கை வரைக்கும் படையெடுத்த வெற்றியை கொண்டாடுற விதமா ராஜேந்திர சோழ மன்னனால கிபி 1035ல சிவனுக்காக கட்டப்பட்ட ஒரு மாபெரும் கோயில் தான் கங்கை கொண்ட சோழபுரம். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த நந்தி கருவறை நோக்கி 200 மீட்டர், அதாவது 660 அடி உயரத்துல உடையார் வம்ச அரசர்களால அமைக்கப்பட்டது. செங்கல் சுண்ணாம்பு கற்களால செய்யப்பட்ட இந்த நந்தியோட சிறப்பம்சமா சூரிய ஒளி நந்தி மேல பட்டு கருவறைக்குள்ள சிவன் மீது பிரதிபலிக்கிறது தான். எல்லா விளக்கையும் அணைச்சிட்டு பார்க்கும்போது இந்த வெளிச்சம் தெளிவா தெரியுமா? ராஜராஜ சோழருடைய ஆட்சிக்கு அப்புறம் கிபி 1014ல சோழ பேரரசா முடிசூடப்படுறாரு அவர் மகனான ராஜேந்திர சோழன். சோழர்களோட தலைநகரான தஞ்சாவூர்லயே 10 வருஷம் ஆட்சி செஞ்சு கிபி 1024ல தன்னோட சோழ பேரரசை விரிவுபடுத்த எண்ணி கடல் கடந்து பயணிச்சு இலங்கை, மாலத்தீவு, கடாரம், மலேசியா, சுமத்ரா வரைக்குமே படையெடுத்து ஒரு பெரிய சோழ சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி இருந்தாரு. அதனாலேயே இன்ன வரைக்கும் அந்த பகுதிங்க சோழ மண்டல கடற்கரையா விளங்குது. இப்படி கடல் கடந்து பல நாடுகளையும் தேசங்களையும் வெற்றி கொண்டு சோழர் காலத்திலேயே ஒரு பொற்காலமா ஆட்சி செஞ்சாரு. தன்னோட ராணுவ வசதிக்காகவும் சோழர் பகுதியை இன்னும் விரிவாக்க தனக்குன்னு ஒரு புதிய தலைநகரை உருவாக்க வன்னியபுரம்ன்ற தலைநகரான தஞ்சாவூர்ல இருந்து 70 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு புதிய தலைநகரை உருவாக்குறாரு. அப்படி அந்த புதிய தலைநகரை பலமாக்குவதற்கு ஒரு ஏரியை ஏற்படுத்தி சோழகங்கன்ற பெயரையும் வச்சாரு. அப்படி உருவானதுதான் இந்த காலத்துல உள்ள பொன்னேரிங்கிற ஏரி. இதுல கங்கை நீரை ஊற்றி புனிதமாக்கியதோட தஞ்சாவூர்ல உள்ள பெருவுடையார் கோயில் போலவே ஒரு கோயிலை கட்ட விரும்பினாரு. அதன்படி தந்தைக்கு மதிப்பு தர விதமா தஞ்சாவூர் கோயிலை விட 9 மீட்டர் குறைவான கோபுரத்தை கட்டி கோயிலை புனிதமாக்க கங்கை வரை படையெடுத்து மகிபாலன்ற மன்னனை தோற்கடிச்சு தோற்ற மன்னர்கள் கையாலே கங்கை நீரை கொண்டு வந்து கோயிலுக்கு குடமுழுக்கு செஞ்சாரு. கங்கை நீரால புனிதமாக்கி கங்கை கொண்ட சோழபுரம்னு இந்த கோயிலுக்கு பெயரும் சூட்டி தன்னோட பெயரையும் கங்கை கொண்ட சோழன்னு அறிவிச்சாரு. அப்படி உருவானதுதான் இந்த கங்கை கொண்ட சோழபுரம் கோவில். கோயில் கருவறைக்கு ஏறி போற படிக்கட்டு சைடுல சில கல்வெட்டுகள் இருக்கு. அந்த காலத்துல இந்த கல்வெட்டுகள் செதுக்கிற இடத்துக்கு குமுதப்படை ஜகதிப்படைன்னு பேரு. அதாவது உருளை மாதிரி தெரியுது இல்ல, இந்த இடத்த ஜகதிப்படைன்னு சொல்லுவாங்க. இந்த கல்வெட்டுகள்ல மன்னர்களோட வாழ்க்கை அப்புறம் கோயிலுக்கு நன்கொடை வழங்குறத பத்தி எழுதியிருப்பாங்க. சோழ வம்சங்கிறது ஒரு பண்டைய கால கிமு 300ல இருந்து கிபி 1258 வரைக்கும் கிட்டத்தட்ட 1500 வருஷங்களுக்கு மேல 21 சோழ மன்னர்களால ஆட்சி செஞ்ச ஒரு பெரிய வம்சம். இவங்க தன்னோட வம்சத்தை காவிரி நதி பள்ளத்தாக்குல இருந்து நிறுவி வாழ்ந்ததா வரலாறு சொல்லுது.
கோயில் கருவறைக்கு வெளியே 2 பக்கமும் 6 அடிக்கு மேல துவாரபாலகர்கள் பயமுறுத்துற மாதிரி இருக்காங்க. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த சிறிய நந்தி பிற்காலத்துலதான் வைக்கப்பட்டது. இந்த ஒரு இடத்துல இருந்து பாக்குறப்ப பெரிய நந்தி நல்லா தெளிவாவே தெரியுது. இந்த நந்தி சுதை சிற்பன்றதால இதுக்கு அபிஷேகம் கிடையாது. ஆனா தஞ்சாவூர்ல உள்ள நந்திக்கு பிரதோஷ தினத்துல மட்டும் அபிஷேகம் நடக்கும். சரி வாங்க, நாம இப்ப நம்மள படைச்ச நம்ம பிரகதீஸ்வரரை பார்க்க போலாம். எங்க கருவறைக்கு முன்ன அர்த்த மண்டபமும் தூண்களை கொண்ட தூண் மண்டபமும் காணப்படுது. தஞ்சாவூர் கோயில்ல உள்ள பிரகதீஸ்வரர் ஆண்லிங்கமா உரல் வடிவத்தோடையும், இங்க உள்ள பிரகதீஸ்வரர் பெண் உருவம் உள்ள உடுக்கை வடிவத்தோடையும் அமைச்சிருக்காங்க. கடல் கடந்து ராஜேந்திர சோழன் படையெடுத்து இலங்கை சென்றப்ப அங்க அவருக்கு ஒரு சந்திரகாந்த கல் கிடைச்சது. அந்த சந்திரகாந்த கல்ல தான் வச்சுக்காம கோவில்ல உள்ள சிவனுக்கு சிவலிங்கத்துக்கு அடியில வச்சாரு. இதனாலேயே அந்த கல்லோட தன்மையால வெயில் காலத்துல கருவறை குளிர்ச்சியாவும் குளிர்காலத்துல கதகதப்பாவும் காணப்படும். கருவறையோட மேல் சுவர்ல 108 பரதநாட்டிய கரணங்கள் சிற்பங்களா செதுக்கப்பட்டுள்ளது. சிவபெருமான பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு. யாருக்கெல்லாம் சிவனை பிடிக்கும்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த சிலைய ராஜேந்திர சோழன் எல்லாம் சொல்றாங்க. ஆனா உண்மையா இவர் சண்டிகேஸ்வரர். சண்டிகேஸ்வரருக்கு சிவன் கொண்டையில பூமாலைய அலங்கரிக்கிறாரு. கங்கை கொண்ட சோழபுரம் உருவாரத்துக்கு முன்ன இந்த ஊர் வன்னியபுரம்னு சொல்ற வன்னிய மரங்களுக்கு பெயர் பெற்ற ஊரா இருந்தது. அதனாலேயே இன்னைக்கு வரைக்கும் இந்த கோயில்ல வன்னி மரம் தலவிருஷமா காணப்படுது. இங்க இந்த துவாரபாலகர் நமக்கு ஒரு விஷயத்த உணர்த்துறாரு. அவர் காலுக்கு கீழே கவனிச்சோம்னா ஒரு பாம்பு யானையை விழுங்கும். அதாவது ஒரு யானை எவ்வளவு பெருசு, அப்ப அந்த யானை விழுங்குற பாம்பு அதை விட அந்த துவாரபாலகர் எவ்வளவு பெருசா இருப்பார்னோ, அப்ப அந்த துவாரபாலகரை விட எல்லாத்துக்கும் பெரிய கருவறைக்குள்ள சிவன் எவ்வளவு பெரிய கடவுள்னு நமக்கு விளக்குறாரு. அப்படியே நேர் எதிரில ஞான சரஸ்வதி ஞான நிலையில அமர்ந்திருக்காங்க. கோவிலுடைய தெற்கு வாசல்ல கஜலட்சுமி ஞான நிலையில அமர்ந்திருக்காங்க. இவங்களுக்கு மேல பாருங்க, இவர் தான் ராஜேந்திர சோழன். கடல் கடந்த பெரிய சோழ பேரரசியை உருவாக்குனவரு சிவனுக்கு இங்க ஒரு சேவகனா சேவை செய்யறாரு. அதனாலே இவருக்கு சிவசரண சேகரன்ற பேரும் இருக்கு. கருவறையில இருந்து தெற்கு பக்கம் உள்ள தென்கைலாயம் கற்சிலை எதுவுமே இல்லாம சிதைஞ்சு காணப்படுது. இந்த கோவில்ல 9 கோள்களையும் குறிக்கிற ஒரே கல்லாலான நவகிரகம் சிறப்பு கொண்டது. இப்படி கோயில் சுவர்ல உள்ள வெளிப்பிரகாரங்கள்ல பிச்சாடனார், அர்த்தநாரீஸ்வரர், தட்சிணாமூர்த்தி, கஜசம்ஹாரர், ஹரிஹரர்னு சிற்பங்களை அற்புதமா செதுக்கியிருக்காங்க. கோவிலுடைய வடக்கு பக்கத்துல உள்ள வடக்கைலாயத்துல முதல்ல சிவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருந்தாலுமே பிற்காலத்துல பெரிய நாயகி அம்மனை வச்சு வழிபட்டாங்க. தஞ்சாவூரை போல அம்மனுக்கு பெரிய நாயகி அம்மன் பேரு 9.5 அடி உயரத்துல பிரம்மாண்டமா நிமிந்து பார்த்து கும்பிடுற அளவுக்கு அருள் புரியுறாங்க. இது துர்க்கை அம்மன் கோவில். சாளுக்கிய அரச வென்று அங்கிருந்து கொண்டு வந்த அம்மன் சிலை. முதல்ல இந்த துர்க்கை அம்மனை வணங்கிட்டு தான் சிவனையே சோழ மன்னன் கும்பிடுவாராம். கோவிலோட வடகிழக்கு பகுதியில உடையார் ஜமீன் வம்சம் கிபி 1025 நன்கொடையா கொடுத்த சிம்ம கிணறு ஒண்ணு இருக்கு. இந்த சிங்கத்தோட மார்பு பகுதியில இருந்து ஒரு படிக்கட்டு வழிய சுரங்கப்பாதை ஆரம்பிச்சு உள்ள ராணியோட ஒரு குளியறை இருக்குன்னு சொல்றாங்க. இந்த அறையில வெளிச்சம் வரவும் காற்று போகவும் இந்த இடத்த வச்சிருக்காங்க.
இந்த அறையோட பாதை அந்த கிணறு வரைக்குமே போகுமா. இந்த கிணறுக்குள்ளேயும் ஒரு சுரங்கப்பாதை இருக்கு. இந்த சுரங்கப்பாதை அந்த காலத்துல தஞ்சாவூர் அப்புறம் பல ஊர்களுக்கும் போகுமா. அதோட இங்கிருந்து கோயில் கருவறைக்குமே போகிற மாதிரி கட்டியிருக்காங்க. இப்படி இவ்ளோ வீர வரலாறு சொல்ற இந்த கோவில்ல சிவபெருமானுடைய நட்சத்திரத்துல ஆடி திருவாதிரை விழா கொண்டாடினாங்க. 1000 வருஷம் வரலாறு சொல்ற எக்ஸிபிஷனுமே வச்சிருந்தாங்க. இங்க தஞ்சாவூர் கோவில மாடலா வச்சிருக்காங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, கோயிலோட மையத்துல இருந்து நேரா ஒரு கோடு வரைஞ்சா அது சிகரத்துல உள்ள கலச மையத்தோட இணையும். இதுவரைக்கும் சோழர்களுடைய கங்கை கொண்ட சோழபுர வரலாறு சொல்ற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் செஞ்சு உங்க மதிப்புள்ள கமெண்ட்ஸையும் எழுதி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.